உறுதிகொண்ட உள்ளத்தினாய் உறுதி பூண்ட மனத்தினாய் மிக கடுமையாக உழைத்து கொண்டு வருகின்ற கண்மணிகளே, அனைவரும் குரூப் 4 தேர்வு எத்தனைத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த அறிவிப்பு வெளிவருகின்ற தருணத்தில் எப்படி அல்லது முடித்திருந்தாலும் அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம குரூப் 4 முடிச்சிட்டோம், ஆனால் ரொம்ப தூரம் சென்று வகுப்புக்கு போக முடியாது, வீட்டில் இருந்தபடியே தேர்வு எழுதணும், இல்லை டெஸ்ட்டை மட்டும் போய் எழுதிட்டு வரணும் நம்ம வந்தா அப்படின்னு நினைக்கின்ற அத்தனை பேருக்கும் இது ஒரு தாரக மந்திரமா சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு ஒரு பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். இது காஞ்சிபுரம் சூப்பர் கிங்ஸ், வேலூர் சூப்பர் கிங்ஸ், எந்தெந்த பிரான்ச் இருக்கீங்களோ அவங்கவுங்க அவர்களுடைய சூப்பர் கிங்ஸை எடுத்துக்கிட்டு அவருடைய பலத்தை நிரூபிப்பதற்கான களமாக இருக்குது. இது பிளான் 70 அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த பிளான் 70ன்றது என்னென்னா 70 நாள் திட்டம் 70 என்று 70 நாளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும். வகுப்புக்கு வந்து போவர்களுக்கு நம்ம சூப்பர் ஹீரோஸ் என்று பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஆஃப்லைன் கிளாஸஸில் ஆஃப்லைனில் வந்து வகுப்பு மட்டும் அட்டன் பண்ணுற கண்மணிகள் அத்தனை பேருக்கும் சூப்பர் ஹீரோஸ் பேட்ச் என்று போகுது. அதுவே நம்ம வீட்டில் இருந்தபடி டெஸ்ட்டை மட்டும் எழுதணும் அப்படின்னு எத்தனைத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குமான களம் இந்த சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு ஒரு பேட்ச். இந்த சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது யாருக்கெல்லாம் பொருந்தும், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் பேட்ச், ஒன்லி டெஸ்ட். இவங்களுக்கு வந்தால் ஒன்லி டெஸ்ட் தான் என்ன, நாள்தோறும் தேர்வு, ஒவ்வொரு நாளும் தேர்வு அனௌன்ஸ் பண்ணுறோம். கிளாஸஸ் உங்களுக்கு கிடையாது, ஒன்லி டெஸ்ட்டை மட்டும் கொண்டு போவோம். டெஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி போவோம். எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுவாங்க அந்தக்கா. அது ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு 2 களத்துலையுமே இருக்குது. உங்களுக்கு வந்தால் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன்லேயும் எழுதலாம், ஆஃப்லைன்லேயும் எழுதலாம். இப்போ ஆன்லைனில் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் www.annaiasacademy.com அப்படின்னு நம்முடைய வெப்சைட் இருக்குது. நம்ம annaiasacademy.com வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு லாகின் பண்ணி அதில் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். இதான் நம்மளுடைய வெப்சைட். அதில் அட்மிஷன் இருக்கும், அட்மிஷன் போனால் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், டெஸ்ட் பேட்ச் போனால் பிளான் 70 சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சூப்பர் கிங்ஸ் பேட்சில் நீங்கள் செலக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். எப்போ இருந்து இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜூலை 19 தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. 12ஆம் தேதி தேர்வு முடித்த உடனே ஒரு வார காலத்தில் இடைவிடாது உங்களுடைய ஓய்வு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அழகாக கிக் பண்ணுறோம், டெஸ்ட்டை எழுதிட்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் சிபிடி கொண்டு போக போகிறோம். உங்களுக்கு எப்படி கொண்டு போகிறோம், இந்த டெஸ்ட் பேட்ச் என்னென்ன அனௌன்ஸ் பண்ண போகிறோம், 7000 வினாக்கள் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பயிற்சி மையம் சூப்பர் எக்ஸ்பிரஸ், சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதில் அந்தந்த மாணவர்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் டெஸ்ட்டை மட்டும் எழுதக்கூடிய மாணவர்கள், நான் வெறும் டெஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நாள்தோறும் தேர்வு. தமிழகத்தில் யாரும் பண்ணாத ஒரு சிறந்த பயிற்சி களம் இந்த பயிற்றுக்களம் வந்திருக்கா. ஏற்கனவே பிளான் 40 அப்படி போட்டு சக்ஸஸ் பண்ணி மாணவர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவதற்கு காரணகர்த்தாவாக இருந்து வந்த தேர்வை அடியொட்டி பிளான் 70 அப்படின்னு போகிறோம். இந்த பிளான் 70ல் என்ன தாரக மந்திரம், சூப்பர் கிங்ஸ் பேட்ச். இந்த பேட்ச் வந்தாக்கா இந்த சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு வரப்போகிறாங்க. அவங்க எல்லோருமே பிகம் சூப்பர் கிங்ஸ். நீங்கள்லாம் தேர்வை பின்பற்றுவோம், வேலையை கைப்பற்றுவோம், அவ்வளோதான் இவங்க தாரக மந்திரம். ஐசா தேர்வை பின்பற்று, அரசு வேலையை கைப்பற்று அப்படின்னு இருக்கவங்க அத்தனை பேருக்குமே வேலை கன்ஃபார்ம். நீங்கள் தேர்வை மட்டும் பின்பற்றினா போதும். 70 நாட்கள் 7000 வினாக்கள், 70 days பிளான், 7000 கொஷின்ஸ் இருக்க போதும் உங்களுக்கு. இந்த குரூப் 2 தேர்வுக்கு பயிற்சி பெற்று ஏற்கனவே குரூப் 2 தேர்வு பயிற்சி பெற்றிருக்கீங்க. குரூப் 2 நூலிழையில் நடுவ விட்ட மாணவர்களாக இருக்கீங்க. குரூப் 4 தேர்வை எழுதி முடிச்சிங்க. அடுத்தது வகுப்புக்கு சென்று படிக்க இயலாத களத்தில் இருக்கீங்க. ஆனால் டெஸ்ட்டை மட்டும் எழுதணும்னு மனசு துடிக்குது. ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான களம் இந்த டெஸ்ட் பேட்ச், சூப்பர் கிங்ஸ் பேட்ச் வந்தக்கா. நாள்தோறும் உங்களுக்கு தேர்வு இருக்க போது. அதனால் ஃபீஸ் ரொம்ப குறைவான ஃபீஸ், கட்டண தொகை இருந்தால். ஏன்னா 2000 இதில் 1000 rupees அடங்கிய 3000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மெட்டீரியல் வேறு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பம்சமாக இருக்குது. இதில் சிபிடி முறையில் தேர்வு இந்தக்கா. நாள்தோறும் தேர்வு எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதில்ல, தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள். இந்த நாள்தோறும் சனிக்கிழமை தோறும் சிறப்பு தேர்வு உங்களுக்கு வந்தால் இருக்க போது. இந்த டெஸ்ட் என்ன பண்ணுறோம், நாள்தோறும் தலைப்பு வாரியான தேர்வுகள் சிபிடி மெத்தடில் டெய்லி 25 கொஷின்ஸ். அது எப்படி நடக்கும்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் சனிக்கிழமை தோறும் தேர்வு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருப்புதல் தேர்வு. அந்த வாரம் படித்தது அத்தனையுமே இங்கே நம்ம பண்ணுறோம். அப்புறம் சிபிடி முறையில் டெய்லி 25 கொஷின்ஸ். அது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறோம். சனிக்கிழமை தோறும் வெற்றி பெறுவதற்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கிய பாடத்திட்டத்தில் பொது அறிவு, தமிழ், கணிதம் என்று முக்கியத்துவம் கொடுத்து அதிலிருந்து 50 வினாக்கள் கொண்ட தேர்வு நம்ம கொண்டு போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் 10 மணி முதல் ஆஃப்லைன் ஆன்லைன் 2 இதுலையுமே டெஸ்ட் பேட்ச் நடக்க போகுது. இது ஒன்லி டெஸ்ட் மட்டும் நடக்க போகுதுங்க வந்தக்கா. ஆஃப்லைன் டெஸ்ட் நடக்க குறித்த நேரத்தில் சொல்லி வைத்தபடி நீங்கள் லாகின் பண்ணி டெஸ்ட் எழுதணும். உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எல்லா கூறுகளும் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். இந்த பயிற்சியினுடைய சிறப்பு அம்சங்கள். இது 3000 வினாக்கள் கொண்ட நம்முடைய பயிற்சி 7 வேறு வழங்க போகிறோம் உங்களுக்கு வந்தக்கா. 3000 வினாக்கள் கொண்டிருக்குது. அது இந்த நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு ஸ்டடி மெட்டீரியல். அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு இல்லாமல் புதுசாக நம்ம பயிற்சி பாடத்திட்டத்தை அடியொட்டி
ஆசிரியர் பெருமக்களால் ரொம்ப கிரியேட்டிவாக உட்காந்து யோசிக்கப்பட்ட ஒரு களம் இந்த 3000 கொஷின் பேங்க் அப்படின்றது தான். கொஷின் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அது பைலிங்குவலாக இருக்க போது கொஷின்ஸ் வந்தால் உங்களுக்கு. அப்புறம் விடைத்தாள்கள், விளக்கமான விடைத்தாள்கள் உங்களுக்கு வழங்குறாங்க. தரவரிசை பட்டியல், ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி முடிச்சுட்டு ரேங்க் என்ன, உங்கள் ரேங்க் என்ன, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, ஹூ வில் பி த டாப்பர், எல்லாமும் இதில் தெரிய போகுது. ஆன்லைன் மாணவர்களுக்கான வினாத்தாள் மின்னஞ்சல் மூலமாக உங்களுக்கு பகிரப்படும். இதெல்லாம் இதனுடைய சிறப்பம்சமாக இருக்குது. சூப்பர் கிங்ஸோட 12 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறோம். அவங்களுக்கான 12 பாயிண்ட் கணிதத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதுக்கென்று தனித்தனியாக தலைப்பு வாரியான தேர்வுகள், அதுக்கு பயிற்சி செய்வதற்கென்று 1000 வினாக்கள் கொண்ட ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் கொடுக்குறோம் உங்களுக்கு. அந்த 2000 ருபீஸ் தான் இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ். வந்தால் ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு முறை, அதை நல்ல முறையாக பயன்படுத்திக்கோங்கம்மா. டெஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்குது. இதில் வந்தால் எவ்வளோ நடத்துகிறாங்க பார்க்கலாம் சூப்பர் கிங்ஸில் வந்து. ரொம்ப முக்கியமாக அது நம்பர் ஆஃப் டேஸ் 50 நாள் சிபிடி இருக்குது, 25 கொஷின்ஸ் இருக்க போது வந்தக்கா. 50 நாள் சிபிடி, 25 கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 25 இருக்க போது. மொத்தம் 1250 வினாக்கள் இப்படியே எழுத போகிறீங்க நீங்கள். டெய்லி ஒவ்வொரு தலைப்பு வாரியாக மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி சாட்டர்டே ஒரு டெஸ்ட் இருக்க போகுது. இது மாதிரி 10 சாட்டர்டே நமக்கு வருது. இது 10 வீக் டேஸ் இருக்குது, 50 வீக் டேஸ் இருக்குது. இது 10 சாட்டர்டே இருக்குது. ஒவ்வொரு சாட்டர்டேலும் 50 வினாக்கள், அப்படி 500 வினாக்கள் எழுத போகிறோம். செக்ஷனல் டெஸ்ட் 10 வீக்ஸ் மொத்தம் வந்தால் அதில் 225. தேர்வாணையம் திட்டமிட்டபடி தேர்வு அறிவிப்பை வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. அது அறிவித்தபடி தேர்வை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதை அடியொட்டி தான் நம்முடைய அட்டவணை இருக்குது. இது ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால் 225 வினாக்கள் உங்களுக்கு நடத்தணும். அது மொத்தம் 70 டேஸ் பிளான், 4000 கொஷின்ஸ். அப்போ 7000 கொஷின்ஸ் சொன்னீங்களே ஐயா அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த 3000 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்தால் எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியலாக கொடுக்குறோம். 3000 கொஷின்ஸ் எங்கேருந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குமே தேர்வு பாடத்திட்டத்திலும் கலந்துருக்கு. இது இல்லாமல் கூடுதலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா முக்கியமான வினாக்களை உள்வாங்கி படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே ஒவ்வொரு இதில் இருந்தும் 1000 மேத்ஸ்லேருந்து 1000, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 1000, நமக்கு ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி பார்ட் அண்டு ஜியோகிரஃபி பார்ட்லேருந்து 1000 வினாக்கள் அப்படின்னு அழகாக கொண்டு போகிறோம். இது 3000 வினாக்கள். ஆக மொத்தம் இது 4000, இது 3000, மொத்தம் 70 நாளில் 7000 வினாக்கள் நீங்கள் படிக்கிறீங்க. 70 டேஸ் பிளான், 7000 கொஷின்ஸ் இருக்குது. அந்த அப்புறம் டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் உட்காந்து எழுத போகிறீங்க. 7000 வினாக்களுக்கு மேற்பட்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் தேர்வு வரையில் எதிர்கொள்ள போது வெறும் 200 வினாக்கள் தான். இந்த 7000 வினாக்களை கண்டு கழித்துட்டு போனீங்கன்னாக்கா அங்கே உண்டு மகிழ்ந்துட்டு வரலாம். ஒவ்வொரு வினாவையும் அழகாக ருசித்து சாப்பிட்டு வரலாம். அந்தக்கா இது இல்லாமல் இந்த 7000 கொஷின்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 3 மாதிரி தேர்வு இருக்கும் தான். அந்த 3 மாதிரி தேர்வு ஒவ்வொரும் டிஎன்பிசியோட பேட்டர்ன் எப்படி, ஹால் டிக்கெட் கொடுத்து உங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸாம் ஹால், அதுக்கான ரிஜிஸ்டர் நம்பர், அதை தேடி சென்று படித்து வருது எல்லா பயிற்றும் இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு தனியாக கொடுக்க போகிறோம். இது தனி, இட்ஸ் செப்பரேட் பிளான். இது வந்தக்கா இது இந்த பிளானில் இது இருக்காது. இந்த இதில் இது செப்பரேட்டாக கடைசியாக. ஏன்னா நம்ம பயிற்சி மையத்தினுடைய சிறப்பிக்கத்தக்க சிறப்பு அம்சங்களில் ஒன்றுன்னா இந்த மாடல் எக்ஸாம் நடத்துவது. அதனால் தனியாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இறுதியில் உங்களுக்கு கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 7000 இல்லாமல் இன்னும் கூடுதலாக இருக்க போகுது அப்படின்னு 7600ன்னு சொல்லாமல் 7000ன்னு சொல்ல காரணம் தான். இந்த 600 கொஷின் தனியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அது பின்னாடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதோட சாலியன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது நம்முடைய பயிற்சி மையம் எப்போதுமே சொல்லியதை சொல்லி வைத்தபடி ரொம்ப ப்ராம்ப்டாக எல்லாத்தையும் கொடுத்து வருகின்ற ஒரு பயிற்சி மையம். அந்த அடிப்படையில் நகர்த்தி கொண்டு போகிறோம். சிறந்த முறையில் எல்லோரும் தேர்வை நன்முறையில் எழுதுங்க கண்மணிகளே. இங்கே பாருங்கள், சூப்பர் ஹீரோஸ் பேட்ச் மாதிரி நமக்கு டெஸ்ட் ஷெடியூல் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சூப்பர் கிங்ஸோட பேட்ச் புரியும். சூப்பர் கிங்ஸோட டெஸ்ட் ஷெடியூல் இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற இதை நீங்கள் இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மண்டேவுமே எப்படி ஒரு டாபிக் வைஸ் போக போகுது, ஒவ்வொரு டியூஸ்டேவும் டாபிக் போக போகுது, ஒவ்வொரு வெட்னஸ்டே ஒரு டாபிக் போக போகுது. ஒவ்வொரு நாளும் உங்களை படிக்க வைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கொடுத்து அதுலேருந்து 25 கேள்வி எல்லாம் தரமான வினாக்கள். அப்படி மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க, ஜிகே படிக்கிறீங்க, மேத்ஸ் படிக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிறப்பம்சமாக இருக்குது. இந்த பேட்சில் உங்களுக்கு அது இது மாதிரி 50 வாரம் உங்களுக்கு கொண்டு போகிறோம். 50 வீக்ஸ் உங்களுக்கு வந்து அழகாக இது பண்ணி கொண்டு போகிறோம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இதில் நீங்கள் இது பண்ணி படித்து பாருங்கள். குரூப் 4 தேர்வு எழுதும் போதுமே இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பாம்லெட்டாக கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஷெடியூலை நீங்கள் கையில் வச்சு கூட நீங்கள் படித்தாலே போதும். எளிமையாக படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்தால் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறது. அப்புறம் வீக்லி ஷெடியூலில் உங்களுக்கு தெரியும் சாட்டர்டேயான ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. அது 50 வினாக்கள் கொண்ட தேர்வு. இது வந்தக்கா அது தலைப்பில் தமிழில் எது முக்கியத்துவமோ, பொது அறிவில் எது முக்கியத்துவம் இருக்கிற பகுதியிலிருந்து மட்டும் 50 வினாக்கள், வேறு ஒன்றும் இல்லை. அந்த குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் கருதி 50 வினாக்கள் போடுறது. இது ஸ்பெஷல் டெஸ்ட். சண்டே ஆச்சுன்னா 225 கொஷின்ஸ், 200 வினாக்கள்னு சுருக்கிடாமல் 225 வினாக்கள். தமிழிலிருந்து நமக்கு பொது தமிழிலிருந்து 100 வினாக்களும், பொது அறிவிலிருந்து 100 வினாக்களும், அப்புறமா கணிதத்திலிருந்து 25 வினாக்களும்,
ஆக மொத்தம் 225 வினாக்கள் அப்படின்னு அழகாக கொண்டு போக போகிறோம். சிறந்த முறையில் நன்முறையில் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமாக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் எப்படி போக போகுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்தக்கா நீங்கள் டைம் கிடைக்கும் போது வச்சு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. சாட்டர்டே ஆச்சுன்னா சார் சாட்டர்டே வந்து என்னால் இந்த டெஸ்ட் எழுத முடியாது சார் அப்படின்னா சண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு 10 o'clock அந்த 225 கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் முன்னதாக வந்து அந்த தேர்வு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த சண்டே டெஸ்ட்க்கு நீங்கள் கலந்துக்கலாம். ஒருவேளை அப்படி ஆன்லைனில் எழுதுகிற மாணவர்களுக்கு சாட்டர்டே ஆச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் வந்துடும். நீங்கள் ஆன்லைன்லேருந்து தேர்வு எழுதிட்டே போகலாம். ஆஃப்லைனில் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு ஆஃப்லைனில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு போகணும். சாட்டர்டே வர முடியலன்னு சொன்னால் சண்டே வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இந்த சண்டேவும் ஒரு நாள் வந்து 2 டெஸ்ட்டும் சேர்ந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த மண்டே டு ஃப்ரைடே டெஸ்ட்டு ஆன்லைனில் மூலம் மட்டுமா தான் நடக்கும். சிபிடியில் தான் மட்டும் தான் நடக்கும். ஏன்னா அதில் ரேங்கிங் லிஸ்ட் போடுறது வந்து எல்லாம் உங்களுக்கு கொண்டு போவாங்க. மற்றதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஆஃப்லைனில் வந்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும். ஆன்லைன்லேருந்து உங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைப்பாங்க. நல்ல முறையில் இது அத்தனையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேர்வு என்பது மிகச்சிறந்த களம், பயிற்று களம். பயிற்சி இருந்தால் மட்டுமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் என்று ஒரு வசனம் இருக்கல்லவா, அது மாதிரி தான் பயிற்சி உங்களை அத்தனை பேரையும் சிறந்த சிற்பமாக்கும். ஒரு முறையான முயற்சியும் சரியான பயிற்சியும் இருந்தால் உறுதியான தேர்ச்சி என்பது உறுதி உறுதி உறுதி. வாருங்கள் கண்மணிகளே, நாம் முயற்சித்து வாருங்கள். பயிற்சியை நாம் அளிக்கிறோம், தேர்ச்சியை நீங்கள் பெறுங்கள். நன்றி. பார்க்கலாம்.